வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பு. மும்பை, கொல்கத்தா, நொய்டாவில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் மேம்படுத்தப்பட்ட நவீன ஆய்வகங்கள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும். ஐரோப்பிய யூனியன் தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அழைப்பு. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்கான 5ஆம் கட்ட வந்தே பாரத் திட்டம் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கும் என ஏர் இந்தியா அறிவிப்பு. தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியில் மீண்டும் ஈடுபட அனுமதி. வீரர் வீராங்கனைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில அரசு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவை அடுத்து ஹியூஸ்டனில் 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த சீன தூதரகம் மூடப்பட்டது. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாகிறது. பிரதமர் வானொலியில் ஆற்றும் 67வது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்த உரையை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மேலும் தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை உள்ளிட்ட மண்டல அலைவரிசைகளிலும் பிரதமரின் மனதின் குரல் உரை இடம்பெறும். அதோடு www.newsonair என்ற இணையதளத்திலும் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் மொபைல் செயலிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பப்படும். இவை தவிர பிரதமர் அலுவலகம், பத்திரிகை தகவல் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அனைத்து யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. பிரதமரின் ஹிந்தி மொழி உரையை தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பப்படும். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா, மகாராஷ்டிர மாநில தலைநகர் மும்பை ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட ஆய்வகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகங்கள் மூலம் கொரோனா தொற்று பரிசோதனைகளை நாடு முழுவதும் அதிக அளவில் மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களான யோகி ஆதித்யநாத், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே ஆகியோர் இணைய வழியில் பங்கேற்பார்கள். கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் முக்கிய பங்காற்றி வரும் ICMR உயிரி மருத்துவ ஆராய்ச்சியை மேம்படுத்தி உலக அளவில் ஒருங்கிணைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. நாடு முழுவதும் அன்றாடம் மேற்கொள்ளப்படும் கொரோனா தொற்று பரிசோதனைகளுக்கும் ICMR உதவி வருகிறது. இதுவரை 1,58,80,000க்கும் மேற்பட்ட மாதிரிகள் ICMR உதவியுடன் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை 12,87,945 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 8,17,209 பேர் குணமடைந்துள்ளனர். உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் நீண்டகால கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களின் வெளிப்பாடாக தாய்மொழி திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உலக தெலுங்கு கலாச்சார விழாவில் இணைய வழியில் உரையாற்றிய அவர் கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையையும் விழுமியங்களையும் விரிவாக புரிந்து கொள்வதற்கு மக்கள் பிற மொழிகளையும் கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் மனிதர்களிடையே மேலும் அதிக அளவிலான பிணைப்பு ஏற்பட பிற மொழிகள் உதவும் என்றும் அவர் கூறினார். மொழி என்பது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான கருவி மட்டுமல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட கலாச்சாரத்தின் ஆளுமைத்தன்மையின் சுருக்கமாகும் என்று வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாகரிகமும் வரலாற்று, சமூக, பொருளாதார விஷயங்களை மொழிகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றன என்றும் வெங்கையா நாயுடு மேலும் குறிப்பிட்டார். அந்நிய முதலீட்டிற்கு மிகச்சிறந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதனை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய யூனியன் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருக்கிறார்.
ஐரோப்பிய பொருளாதார அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் உரையாற்றினார். தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும், நீண்ட தொலைவு பேருந்துகள் மற்றும் லாரிகளில் திரவ எரிவாயுவை பயன்படுத்துவது குறித்து தீவிர ஆலோசனையில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எத்தனால் மூலமான பொருளாதாரம் தற்போதுள்ள 20,000 கோடி ரூபாய் என்ற நிலையிலிருந்து 1,00,000 கோடி ரூபாயை எட்டுவதற்கான முயற்சிகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தோல், பிளாஸ்டிக், ரசாயனம் உள்ளிட்ட துறைகளில் கொண்டு தொழிற்சாலை குழுக்களை ஏற்படுத்த அரசு தீவிர திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவித்த அவர், சீனாவின் நடைமுறையை பின்பற்றி தில்லி மும்பை விரைவு சாலை 1,00,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்க இருப்பதாகவும், இதனால் முதலீட்டாளர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். உலக நாடுகள் அனைத்தும் கொரோனா தொற்று காரணமாக போராடி வரும் நிலையில் இந்தியாவில் முதலீடு செய்வதால் அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடு இந்தியா என்றும், டிஜிட்டல் முறையிலான வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பண பரிவர்த்தனை மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் அதிக முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தினார். கிழக்கு லடாக் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய சீன படைகளை முழுமையாகவும் விரைவாகவும் திரும்பப் பெறுவது என இருநாட்டு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இருநாட்டு நல்லுறவுகள் மேம்படும் வகையில் இந்திய சீன எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் படைகளை முழுமையாக திரும்பப் பெற ராணுவ உயரதிகாரிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரு நாடுகளின் மூத்த ராணுவ அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுவரை முடிந்த 4 கட்ட பணிகளின் போது 53 நாடுகளில் இருந்து 2.5 லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா வெளியிட்ட ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது. வரும் 5ஆம் கட்ட திட்டத்தின் போது மேலும் பல நாடுகளுக்கு கூடுதலாக விமானங்களை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும், இதுகுறித்த தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கான பயணச்சீட்டு கட்டண அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் முடிவை வரும் நவம்பர் 24ஆம் தேதி வரை நீட்டித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கிராமப்புறங்களில் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தின் மறுசீரமைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி வீடுகள் கட்டி முடிப்பதற்கான காலம் 114 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவோர் 314 நாட்களில் அதனை நிறைவு செய்ய விதிமுறை இருந்தது. தற்போது அந்த நடைமுறை மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்தை எட்டும் வகையில் கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த ஆண்டுக்குள் சுமார் 2,95,00,000 வீடுகள் அனைத்து வசதிகளுடன் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கை எட்டும் வகையில் நிலம் இல்லாத பயனாளிகளுக்கு 1,46,000 வீடுகள் வழங்குவது உட்பட 1,10,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருப்பதாக ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் உள்ள தற்போதைய சூழலில் வயல்களில் வேளாண் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், விவசாயிகள் பணிகளை தொய்வின்றி செய்யவும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய வேளாண் அமைச்சகம் எடுத்துள்ளது. இது தொடர்பாக வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய கரீப் பருவ காலத்தில் பயிரிடும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கக்கூடியதாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 220 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டு இருப்பதாகவும், கடந்த ஆண்டு இதே காலத்தில் இது 188 ஹெக்டேர் பரப்பாக மட்டுமே இருந்தது என்றும் மத்திய அரசு தெரிவிக்கிறது. பருப்பு வகைகள் விதைப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு 100 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும், கடந்த ஆண்டில் இது 79 லட்சம் ஹெக்டேராக இருந்தது என்றும் மத்திய அரசு அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எண்ணெய் வித்துக்கள் பயிர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு 166 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்திருப்பதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் கடந்த 23ஆம் தேதி வரையிலான காலத்தில் சுமார் 2,02,000 ஹெக்டேர் பரப்பளவில் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களின் அண்மையில் வெட்டுக்கிளிகளால் பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள 9 மாநிலங்களின் அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார். தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரவலை தடுக்க மத்திய அரசும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் மேற்கொண்ட படிப்படியான ஆக்கப்பூர்வமான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் உயிரிழப்போர் விகிதம் குறைந்து வருகிறது. என்றாலும் தினசரி பாதிப்பு இந்த மாநிலங்களில் அதிகரித்து வருவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது. இதையடுத்து இந்த 9 மாநிலங்களிலும் தொற்று பரவலை தடுக்க ஏதுவாக மருத்துவ பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும், நோய் தடுப்பு திட்டத்தை கடுமையாக பின்பற்ற வேண்டும், சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என அதிகாரிகளை அமைச்சரவை செயலாளர் அறிவுறுத்தினார். அந்தந்த மாநிலங்களில் நிலவும் தற்போதைய பாதிப்புகள் குறித்து அமைச்சரவை செயலாளர் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். பரவல் அதிகரிப்பதற்கான காரணம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பரிசோதனை, தடம் அறிதல், சிகிச்சை அளித்தல் என்ற உத்தியை கருத்தில் கொண்டு நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி பரிசோதனைகளை அதிகப்படுத்துமாறு அறிவுறுத்திய அமைச்சரவை செயலாளர் பாதிப்புகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து தொற்று பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நீடித்து வரும் அரசியல் பரபரப்புக்கு இடையே அம்மாநில சட்டப்பேரவை கூட்டுவதற்கு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா உறுதியளித்துள்ளார். இதன் காரணமாக ஆளுநர் மாளிகையில் நேற்று முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்தது. இதுகுறித்து காங்கிரஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜிவாலா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆளுநர் காலம் தாழ்த்தியதாகவும் முதலமைச்சர் அசோக் கெலாட் எம்எல்ஏக்களுடன் சென்று நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்ததாகவும் கூறினார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று பேரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்திருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆளுநரின் வாக்குறுதி மீது நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக நேற்று சச்சின் பைலட் மற்றும் அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் அவர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க தடை விதித்தது. தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டிய முதலமைச்சர் அசோக் கெலாட் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று பேரவை கூட்டத்தை கூட்டுமாறு வலியுறுத்தினார். ஆளுநர் மாளிகை வளாகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமர்ந்து தர்ணா செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அஸ்ஸாமில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மேலும் 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 96ஆக உயர்ந்துள்ளது. மொத்தம் உள்ள 33 மாவட்டங்களில் 26 மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அங்கு வசிக்கும் 27 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கோல்பரா மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு 4,70,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் வெள்ளத்தில் சிக்கிய 1350 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அஸ்ஸாம் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள 50,136 பேர் 301 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 2,543 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. 1,22,523 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே அஸ்ஸாம் வெள்ள நிலைமை மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொலைபேசி மூலம் விவரங்களை கேட்டறிந்தார். இதற்கிடையே பீகார் மாநிலத்திலும் மழை வெள்ளத்தால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நாட்டில் மேலும் 48,916 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13,36,861ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 32,223 பேர் குணமடைந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 8,49,432ஆக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே இதுவரை இல்லாத அளவாக நேற்று 4,20,000த்திற்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 3,57,117 பேர் பாதிக்கப்பட்டு 1,99,967 பேர் குணமடைந்துள்ளனர். 13,132 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 1,28,389 பேர் பாதிக்கப்பட்டு 1,10,931 பேர் குணமடைந்துள்ளனர். 3,777 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 53,545 பேர் பாதிக்கப்பட்டு 38,849 பேர் குணமடைந்துள்ளனர். 2,278 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 85,870 பேர் பாதிக்கப்பட்டு 31,347 பேர் குணமடைந்தனர். 1,724 பேர் உயிரிழந்தனர். ஆந்திராவில் 80,858 பேர் பாதிக்கப்பட்டு 39,935 பேர் குணமடைந்துள்ளனர். 933 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானாவில் 52,466 பேர் பாதிக்கப்பட்டு 40,334 பேர் குணமடைந்துள்ளனர். 455 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 16,995 பேர் பாதிக்கப்பட்டு 7,562 பேர் குணமடைந்துள்ளனர். 54 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று 6,785 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 1,99,749 உயர்ந்துள்ளது. மேலும் 6,504 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 1,43,297 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். 88 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 3,320 அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் 1,59,41,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 6,42,751 பேர் உயிரிழந்தனர். 97,24,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 42,47,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 1,48,453 பேர் உயிரிழந்தனர். 20,27,400 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 23,48,200 பேர் பாதிக்கப்பட்டு 85,385 பேர் உயிரிழந்தனர். 15,92,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 13,046 பேர் உயிரிழந்தனர். 5,88,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்புகளை கட்டுப்படுத்த காய்ச்சல் முகாம்கள் மற்றும் தொற்று பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக காணொலி காட்சி மூலம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து நேற்று ஆலோசனை நடத்திய தலைமைச் செயலாளர் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் மிகையாக தொற்று காணப்படும் பகுதிகளில் காய்ச்சல் இருப்பவர்களை கண்டறிய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு அதிக அளவு காய்ச்சல் முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் அதிகம் கூடும் சந்தைகள், தொழிற்சாலைகள் மூலமாக தொற்று பரவல் அதிகம் இருப்பதால் அங்கு கூடுதல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பயிற்சியில் மீண்டும் ஈடுபடும் வகையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி 15 வயதுக்கு உட்பட்ட மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் தவிர மற்றவர்கள் பயிற்சியில் ஈடுபடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி முகாமில் ஈடுபடுவதற்கு உகந்த பாதுகாப்பு சூழல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி மையங்களில் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குளிர்பான பாட்டில்கள், துண்டுகள் உள்ளிட்டவற்றை பகிர்ந்து கொள்ளப்படாது என்றும் மற்றவர்களிடம் கைகுலுக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொடர்பான அனைத்து தகவல்களும் வீரர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் பயிற்சி மையத்தில் உள்ள அனைத்து வீரர்கள், பணியாளர்களுக்கும் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பயிற்சி மையங்களில் ஒரு நுழைவு வாயில் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்றும் உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளம் ஆகியவை திறக்க அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேருவதற்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் கூறியுள்ளார். மாணவர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை www.tngasa.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக இன்று தொடங்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே.பி. அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே ஏரியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். செங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் 2 பேர் அவர்களுடைய பாட்டியுடன் அருகே உள்ள குளத்தில் மீன்பிடிக்கச் சென்றனர். அப்போது சிறுவன் ஒருவன் தண்ணீரில் தவறி விழுந்தபோது காப்பாற்றுவதற்காக உடன் சென்ற பாட்டி முயற்சியில் ஈடுபட்டபோது அவரும் நீரில் மூழ்கினார். அவர்கள் இருவரும் நீரில் மூழ்குவதை பார்த்த மற்றொரு சிறுவன் அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டபோது தானும் மூழ்கி உயிரிழந்தான். அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் இதனை கண்டு மறைமலை நகர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 3 உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த 17ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் $517.63 பில்லியன் என்ற அளவை எட்டியுள்ளது. இது முந்தைய வாரத்தை காட்டிலும் $1.275 பில்லியன் உயர்வு என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முந்தைய வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு $3.10 சரிவை சந்தித்தது. ஆனால் தற்போது உயர்வை எட்டியிருப்பதாகவும் இதற்கு முக்கிய காரணம் வெளிநாட்டு கரன்சி சொத்துகள் என்றும் மத்திய அரசு தகவல்கள் கூறுகின்றன. இதேபோல் இந்த காலகட்டத்தில் நாட்டின் தங்கம் கையிருப்பு $13 மில்லியன் அதிகரித்து $34.74 பில்லியன் உள்ளது. அமெரிக்காவில் மருந்து பொருட்களுக்கான விலைகளை குறைக்கும் வகையிலான 4 உத்தரவில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் கனடாவிலிருந்து குறைவான விலையில் மருந்துகளை இறக்குமதி செய்ய வழிவகை ஏற்பட்டுள்ளது. மேலும் மற்ற நாடுகளில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் விலையைப் போல குறிப்பிட்ட மருந்துகளுக்கு விலைகளை நிர்ணயிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற தருணத்திற்காக தாம் நீண்ட காலம் காத்திருந்ததாகவும் இதுகுறித்து விவாதிக்க வரும் 28ஆம் தேதி மருந்து பொருட்களின் நிறுவன அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஹியூஸ்டன் நகரில் செயல்பட்டு வந்த சீன தூதரகம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மூடப்பட்டது. அமெரிக்காவின் உத்தரவை அடுத்து சீன தூதரகம் மூடப்பட்டது. சீனாவிலிருந்து கொரோனா பரவல், ஜிங்ஜியாங் மாகாணத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாகுபாடு, ஹாங்காங் மீதான சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்ட அமலாக்கம் ஆகியவற்றின் காரணமாக அமெரிக்கா சீனா இடையே அண்மை காலமாக கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இதையடுத்து ஹியூஸ்டன் நகரில் உள்ள சீன தூதரகத்தை 72 மணி நேரத்திற்குள் மூட வேண்டும் என்று அமெரிக்கா நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தது. அமெரிக்காவின் அறிவுசார் சொத்துரிமை திருட்டு, உளவு வேலை ஆகியவற்றில் சீனா ஈடுபடுவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சீனாவின் உளவு நடவடிக்கைகளுக்கு ஹியூஸ்டனில் உள்ள அந்நாட்டு தூதரகத்திற்கு முக்கிய பங்கு இருப்பதாக அமெரிக்க உயரதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே அமெரிக்க நடவடிக்கைக்கு பதிலடியாக சீனாவின் செங்டூவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மூடுமாறு சீனா நேற்று உத்தரவிட்டது. சீனாவின் உள்நாட்டு விவகாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் அமெரிக்கா தலையிடுவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் உலகின் பல்வேறு பொழுதுபோக்கு பூங்காக்கள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது தாய்லாந்தில் உள்ள சோங்க்லா விலங்கியல் பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பெண் குயின்கள் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் மூலம் பார்வையாளர்களை பரவசப்படுத்தி வருகின்றன. கொரோனா காரணமாக மூடப்பட்டிருந்த தாய்லாந்து சோங்க்லா பொழுதுபோக்கு பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பார்வையாளர்கள் 50% கட்டண சலுகையுடன் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அங்குள்ள 11 பெண் குயின்கள் நடத்தி காட்டும் பல்வேறு சாகச காட்சிகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வளையம் தாண்டுதல், நீரில் நீந்துதல் மற்றும் அணிவகுப்பு செய்வது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் மூலம் பார்வையாளர்களை மகிழ்விக்கின்றன. சராசரியாக 40 சென்டிமீட்டர் உயரம் உள்ள அந்த பெண் குயின்கள் 5 கிலோ எடை கொண்டதாக உள்ளன. பெரு மற்றும் சிலி நாடுகளில் பசிபிக் பெருங்கடற்கரை பகுதிகளில் இவ்வகை பெண் குயின்கள் காணப்படுகின்றன. ஒரு பெண் குயின் ஒரே நேரத்தில் 2 முட்டைகளை இடுகின்றன. இதனை ஆண் பெண் குயின் 45 நாட்களுக்கு அடை காக்கிறது. கொரோனா காலத்தில் மன இறுக்கத்துடன் இருந்த மக்களுக்கு இத்தகைய பொழுதுபோக்கு காட்சிகள் ஓரளவு அதிலிருந்து மீண்டு வர பெரும் உதவியாக உள்ளது என்றால் மிகையல்ல.
வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 258 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர் பர்ன்ஸ் சிறப்பாக விளையாடி 56 ரன் எடுத்தார். ஆட்ட நேர இறுதியில் போப் 91 ரன்னுடனும் பட்லர் 56 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ரோச் 2 விக்கெட்டுகளையும் சேஸ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். 3 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று கூறினார். தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்கள் திருச்சி, பெரம்பலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும், நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழை பெய்யும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பு. மும்பை, கொல்கத்தா, நொய்டாவில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் மேம்படுத்தப்பட்ட நவீன ஆய்வகங்கள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும். ஐரோப்பிய யூனியன் தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அழைப்பு. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்கான 5ஆம் கட்ட வந்தே பாரத் திட்டம் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கும் என ஏர் இந்தியா அறிவிப்பு. தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட அனுமதி. வீரர் வீராங்கனைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில அரசு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவை அடுத்து ஹியூஸ்டனில் 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த சீன தூதரகம் மூடப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.